This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. 2024 IPL தொடரானது பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அனைத்து அணிகளும் கிட்டத்தட்ட 13 போட்டிகளில் விளையாடியிருக்கும் நிலையில் முதல் 4 இடத்தை பிடிக்கப் போகும் அணிகள் என்ன என்பதற்கான முடிவு எட்டி வருகிறது. அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்க வேண்டுமானால் கட்டாயம் வெல்ல வேண்டும் என்ற போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாடியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. ஏற்கனவே RCB அணியுடன் தோற்றதால் வாய்ப்பை தவறவிட்டிருக்கும் டெல்லி அணி நல்ல ரன் ரேட்டில் வெல்ல வேண்டிய இடத்தில் களம் கண்டது. டாஸ் வென்ற லக்னோ கேப்டன் KL ராகுல் பந்து வீச்சை தேர்ந்தெடுக்க ரன்களை வாரி வழங்கும் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. காட்டடி அடித்து எதிரணிகளை மிரட்டி வரும் ஜாக் ஃப்ரேசரை 0 ரன்னில் வெளியேற்றிய லக்னோ அணி ஒரு தரமான தொடக்கத்தை எடுத்து வந்தது. ஆனால் ஃப்ரேசர் போனால் என்ன, நான் இருக்கிறேன் என சிக்ஸர் பவுண்டரி என பறக்கவிட்டு லக்னோ பந்து வீச்சாளர்களுக்கு மைதானத்தை சுற்றி காட்டிய அபிஷேக் போரல் மிரட்டிவிட்டார். 5 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் என வான வேடிக்கை காட்டிய போரல் 21 பந்தில் அரை சதம் அடித்து அசத்தினார். உடன் சாய் ஹோப்பும் அவருடைய பங்கிற்கு 3 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் என துவம்சம் செய்ய 2 விக்கெட்டுக்கு 90 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்ட இந்த ஜோடி அசத்தியது. விக்கெட்டை தேடிய லக்னோ அணி சாய் ஹோப்பை 38 ரன்னிலும் அபிஷேக் போரலை 58 ரன்னிலும் வெளியேற்றி கம்பேக் கொடுத்தது. 2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிய பந்து வீச்சில் இழுத்து பிடித்த லக்னோ அணி 200 ரன்களுக்கு மேல் செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தது. ஆனால் கடைசியாக வந்து காட்டடி அடித்த ஸ்டப்ஸ் 3 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் என பறக்கவிட்டு 25 பந்தில் 57 ரன்கள் அடிக்க 20 ஓவர் முடிவில் 208 ரன்கள் என்ற நல்ல டோட்டலை எட்டியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க வேண்டுமானால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என பேட்டிங் ஆடிய லக்னோ அணிக்கு கேப்டன் KL ராகுலை 5 ரன்னிலும் டீகாக்கை 12 ரன்னிலும் அடுத்தடுத்து வெளியேற்றிய இஷாந்த் சர்மா அதிர்ச்சி கொடுத்தார். உடன் களத்திற்கு வந்த அதிரடி வீரர் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை 5 ரன்னில் வெளியேற்றிய அக்சர் பட்டேல் அடிக்கு மேல் அடி கொடுத்தார். அடுத்து வந்த தீபக் ஹூடாவும் நானும் வருகிறேன் என 0 ரன்னில் நடையை கட்ட 44 ரன்களுக்கே 4 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ அணி நிலை குலைந்தது. இவங்க இன்னும் திருந்தலாமாமா எனும் அளவு பேட்டிங் ஆடிய லக்னோ அணியில் இம்பாக்ட் வீரராக வந்த ஆயுஷ் பதோனியும் 6 ரன்னுக்கு நடையை கட்டி லக்னோ ரசிகர்களை ஏமாற்றினார். வந்தவர்கள் எல்லாம் வரிசையாக பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்க தனியொரு ஆளாக களத்தில் நின்ற நிக்கோலஸ் பூரனை மட்டும் டெல்லி அணியால் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. இருக்கும் திறமையை எல்லாம் வெளிக்கொண்டு வந்த பூரன் 6 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் என வான வேடிக்கை காட்டி 27 பந்தில் 61 ரன்கள் அடித்து மிரட்டிவிட்டார். விட்டா தனியாவே போட்டியை முடிச்சிருவார் போல என பயந்த டெல்லி அணிக்கு நிக்கோலஸ் பூரனை ஒரு அபாரமான கேட்ச் மூலம் வெளியேற்றிய அக்சர் பட்டேல் பெருமூச்சு விட வைத்தார். அவ்வளவுதான், அடித்துக் கொண்டிருந்த பூரணம் போயாச்சு. இனி டெல்லி அணி எளிதாகவே வென்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 8வது வீரராக களத்திற்கு வந்த அர்ஷத் கான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி டெல்லி அணிக்கு தலைவலியை ஏற்படுத்தினார். கடைசி 4 ஓவர்களுக்கு 60 ரன்கள் தேவை என இருந்த போட்டியை 2 ஓவர்களில் 18 ரன்கள் 13 ரன்கள் என அடித்து தலைகீழாக திருப்பினார். 3 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் என பொளந்து கட்டிய அர்ஷத் கான் கடைசி 2 ஓவரில் 29 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற நிலைக்கே போட்டியை எடுத்து வர ஆட்டம் சூடு பிடித்தது. ஆனால் முக்கியமான தருணத்தில் மறுபுறம் இருந்த வீரர்களை வெளியேற்றிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அர்ஷத் கானை ஏமாற்றியது. இறுதியில் அர்ஷத் கான் 58 ரன்களில் நாட் அவுட்டில் முடித்தாலும் டெல்லி அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது. ஆட்ட நாயகனாக இஷாந்த் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தோல்வியின் மூலம் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கோட்டை விட்டுள்ளது. தான் வெளியேறியது மட்டுமில்லாமல் லக்னோ அணியையும் கூடவே அழைத்து சென்ற டெல்லி அணி லக்னோ வீரர்களுக்கு ஒரு நிம்மதியில்லா இரவை பரிசாக வழங்கியுள்ளது.
பிளே ஆஃப் ரேஸில் இருந்த டெல்லி மற்றும் லக்னோ 2 அணிகளும் வெளியேறி உள்ளதால் தற்போது ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதும் லீக் போட்டியானது கிட்டத்தட்ட காலியிறுதி போட்டியாகவே மாறியுள்ளது. அந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அது பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என்பதால் வாழ்வா சாவா போட்டியாக அமையவிருக்கிறது. ஆர்சிபியா சிஎஸ்கேவா என தற்போதைய ரசிகர்கள் அளப்பறையை கூட்டியுள்ளனர். இந்த போட்டியின் முடிவின் மூலம் 2வது அணியாக பிளே ஆஃபுக்கு சைலண்டாக தகுதி பெற்றுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.